இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த 2025 மே மாதம் குரு பெயர்ச்சி ஆகுது. இந்ததொரு குரு பெயர்ச்சி சிம்மம் ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்ததொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது சிம்மம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லாபகுரு. அதாவது சிம்மம் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, லாபஸ்தானம் 11வது வீட்டில் குரு பகவான் இருக்க போகிறாருங்க. எவ்வளவு நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ஒரு ஆண்டு காலம், அடுத்த ஒரு வருடம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பார். ஸோ இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு, அதே போல் சிம்மம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னா, எடுக்கக்கூடிய எந்ததொரு முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸை கொடுப்பார். அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது லாபஸ்தானம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் முதன்மையான ஒரு பாவங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஏதாவது ஒரு முயற்சி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டு இருப்போம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் எல்லாருமே முயற்சி எடுக்கிறவங்க எல்லாருமே பெருசாக ஜெயிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் அவங்க பெரியதொரு லெவலில் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணலாங்க. ஸோ இப்போது சிம்மம் ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த ஒரு வருடம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பார். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க சுபகிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் தான். வேறு எந்த கிரகத்துக்குமே சுபகிரகம் அப்படிங்கிற இருப்பு, ஆனால் முழுக்க சுபகிரகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கிரகமுமே கிடையாது. குரு ஒருத்தருக்கு மட்டும்தான் முழுக்க சுபருங்க. ஸோ அந்ததொரு குரு லாபஸ்தானத்தில் சிம்மம் ராசியில் இருக்கிறதுனால அடுத்த ஒரு வருடம் சிம்மம் ராசிக்காரவங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ வாழ்க்கையில் சக்ஸஸ்க்கு என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, அது கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது வேணும். அந்த சப்போர்ட்டை இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் முழுக்க கொடுப்பாருங்க. அதாவது சரி, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு குரு இருக்கார் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம முயற்சி எடுக்கணுங்கள்ல. அதாவது அடுத்தது ஒரு கேள்வி, ஒருத்தர் முயற்சியே எடுக்காமல் சும்மா வீட்டில் உட்காந்தா எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வருவார் அப்படின்னா, இப்போது வரக்கூடிய இந்த குரு பகவான் முயற்சி பாவத்தை பார்க்குறாருங்க. அதனால் முயற்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுப்போம். அதுதான் விஷயம். அதாவது குரு இருக்கக்கூடிய வீட்டு மட்டும் விஷயம் கிடையாது, குருவினுடைய பார்வை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு ஸ்பெஷல் பார்வை அப்படிங்கிறது இருக்குது. 5, 7, 9 என்ற 3 பார்வைகள் குரு பகவானுக்கு உண்டு. இப்போது 7ஆம் வீட்டு பார்வை பார்த்திங்க அப்படின்னா எல்லா கிரகத்துக்குமே இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பார்வை மட்டும் கிடையாமல் 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இந்த மாதிரி ஸ்பெஷல் பார்வை அப்படிங்கிறது 2. ஸோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பில்லர் மாதிரி, ஒரு 4 பில்லர்ஸ். அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்க அப்படின்னா குரு பகவானுடைய அந்த கையில்
4 பாவங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அவர் ஒரு பாவத்தில் இருப்பார், 3 பாவத்தை பார்ப்பார். அது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஸோ இந்த ஒரு பார்வையால் 3 பாவத்தை பார்க்கும்போது அந்த பாவத்தினுடைய கண்ட்ரோலும் குரு பகவான்கிட்ட வந்துடுங்க. தான் இருக்கக்கூடிய வீட்டோட கண்ட்ரோலும் குரு பகவான்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் 4 வீட்டை குரு பார்ப்பார். ஸோ அதனால் என்ன தான் லைஃப்பில் ஒருத்தருக்கு மோசமான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி, எப்பயுமே ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தப்பிச்சிருவாங்க, ஒரு சில விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு கைப்பிடிச்சி தூக்கி விட்டோம். ஸோ அதுதான் அந்த குரு பலன். சரி, இப்போது குருவினுடைய 5ஆம் பார்வை எங்கே விழுகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் ராசிக்கு 3ஆம் வீடு, அதாவது முயற்சி ஸ்தானத்தில் விழுகுது. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி சும்மா வீட்டில் உட்காந்து ஏதோ கதை சொல்லிகிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போது இந்த மேற்கு பிறகு முயற்சி எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்துட்டாரு, உடம்புல வந்துட்டு ஒரு புது உத்வேகம், ஒரு புது எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும். ஏதாவது நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும், பெரியதொரு லெவலில் முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ரொம்ப பிரியப்பட்டு ஏதாவது முயற்சி எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், லைஃப்பில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்ததொரு உத்வேகத்தில் அதிக முயற்சிகள் அப்படிங்கிறது எடுப்பாங்க. வேலைக்கு இது வரைக்கும் போகவே இல்லை, முயற்சியே எடுக்க மாட்டேன், நான் வீட்டில் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சவங்க கூட ஏதாவது இனிமேல் நம்ம பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக ஏதாவது எடுத்த முடிவுகள் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போகாமல் திரும்பவும் முயற்சிகள் அப்படிங்கிறது எடுப்பாங்க. ஸோ இது வேலைக்கு போகிறவங்களும் சரி, தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, டெஃபினட்டாக இது நல்லதொரு காலகட்டம். ஸோ அதே மாதிரி சில பேர் ஆன்சைட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதில் துளியும் சந்தேகம் அப்படிங்கிறது வேணாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எந்ததொரு விஷயங்களுக்கு எல்லாமே நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அது எல்லாமே கைகூடும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா இது முயற்சி ஸ்தானம் மட்டும் கிடையாது, குருவினுடைய 9ஆம் பார்வை எங்கே விழுகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்துக்கு 7ஆம் வீட்டில் விழுகுது. அப்போது 7ஆம் வீடு அப்படிங்கிறது களத்திர பாவம். ஸோ களத்திர பாவத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு ஆண்டு காலம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்ததொரு விஷயத்தை முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ அந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால முயற்சிகள் அப்படிங்கிறது அதிகப்படியாக எடுப்பீங்க, அது நல்லதொரு விஷயம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா குருவினுடைய 7ஆம் பார்வை எங்கே விழுகுது அப்படின்னா சிம்மத்துக்கு 5ஆவது வீட்டில் விழுகுது. சிம்மத்தினுடைய 5ஆம் வீடு பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே குருவுடைய வீடு தான். ஸோ குரு தன்னுடைய வீட்டையே பார்க்குறாரு. ஸோ குரு மற்றதொரு வீடை மற்ற கிரகத்தை பார்க்கும்போது கூட நல்லது எந்த அளவுக்கு இருக்கோ இல்லையோ தன் வீட்டை குரு பார்க்கும்போது முழுக்க அங்கே நல்லதொரு விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே நடக்கும். ஸோ 5ஆம் வீட்டில் குரு பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா 5ஆம் வீட்டு பலன்கள் எல்லாத்தையுமே கொடுக்கும். 5ஆம் வீடுனா என்ன அப்படின்னா மேற்படிப்புக்கு 5ஆம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாவம். ஒருத்தர் வந்துட்டு ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு பிஜி பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப யோசிக்காதீங்க, இப்போது ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா 5ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்குறதுனால மேல் படிப்புக்கு டைம் நல்லாயிருக்கு. பிஜி பண்ணுறவங்க, பிஹெச்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, இந்த மாதிரி மேற்படிப்பு ஏதாவது முயற்சி பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் மேல் படிப்புக்கு குருவினுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே ஏதாவது மேற்படிப்பு செஞ்சு ஒரு கோர்ஸ் செஞ்சு படிக்க ஆரம்பிக்கலாம். சரி, அதெல்லாம் குரு பகவான் முழுக்க சப்போர்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் பாவம் அப்படிங்கிறது சிற்றின்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவங்க. அது என்னங்க சிற்றின்பம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காதலும் அங்கே தான் வருது. ஸோ இதற்கு முன்னாடி லவ்வே செட் ஆகாதவங்களுக்கு கூட இந்த ஒரு காலகட்டம், அதாவது அடுத்த ஒரு ஆண்டு காலம் காதல் அப்படிங்கிறது பயப்படுவதற்கு, காதல் செட் ஆவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ இது எல்லாம் குரு செய்வாரா அப்படின்னா கண்டிப்பாக செய்வார். ஏன் அப்படின்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயத்துக்கும் எல்லா சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான். ஸோ அதாவது காதல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு காதல், உண்மையிலேயே காதலித்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி காதலிக்கிறவங்களுக்கு குரு பகவான் முழுக்க சுபகிரகமாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஒரு காதல், கரெக்டான ஒரு கல்யாணத்தை கொடுப்பாரா அப்படின்னா அது ரெண்டுத்துக்குமே இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது.
ஏன் அப்படின்னா குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் வீட்டில் மட்டும் இல்லாமல் 7ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. ஸோ காதல் பாவத்தையும் பார்க்குறாரு, களத்திர பாவத்தையும் பார்க்குறாரு. ஸோ அதனால் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது காதலிக்கிறவங்களுக்கு கைப்பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். காதலிக்கிறவங்களையே கல்யாணம் பண்ணுறதுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த குரு 2த்தையும் பார்க்குறாரு, லவ்வையும் பார்க்குறாரு, மேரேஜ் பாவத்தையும் பார்க்குறாரு. அதனால் 2த்தையுமே கைக்கூடி நடத்தி வைப்பார். ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி காதல் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு குருவினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது முழுக்க உண்டு. சரிங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு, குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. கண்டிப்பாக புத்திர பாக்கியம் அப்படிங்கிறத கொடுக்கும். புத்திர பாக்கியத்தை எப்படி கொடுப்பார் அப்படின்னா 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. 5ஆம் வீடு அப்படின்னாலே புத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அதில் தான் எல்லா விஷயங்களும், அதாவது மேல் படிப்பு அதில் வரும், காதல் அப்படிங்கிறது அதில் வரும், சிற்றின்பம் வரும். மற்றபடி வந்துட்டு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது அதில் தான் வரும். இது எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது வேணும், பூர்வ புண்ணியம். அதனால தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் வீடு அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போது முன் ஜென்மத்தில் நல்லதொரு புண்ணியங்கள் அப்படிங்கிறது நிறைய பண்ணியிருந்திருப்போம், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்திருப்போம். அப்படின்னா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் சமாச்சாரங்கள் எல்லாமே லைஃப்பில் கரெக்டாக கைகூடும். ஏன்னா இது எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வரும்போது காதலிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு காதல் இருந்தால் தான் வாழ்க்கை வந்துட்டு இனிக்கும். அதே மாதிரி ஒரு சில காலகட்டத்தில் படிப்பு அப்படிங்கிறது முக்கியம். இந்த மேல் படிப்பெல்லாம் படித்தா தான் இன்றைய ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லதொரு லெவலில் வர முடியும். ஸோ அதற்கு படிப்பு முக்கியம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கும் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும். அது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமே சிம்மத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா குரு தான். ஸோ தன்னுடைய வீட்டையே குரு பகவான் பார்க்குறதுனால இந்த மாதிரியான எல்லா நல்ல விஷயத்தையுமே சிம்மம் ராசிக்கு அடுத்த ஒரு ஆண்டு காலம் குரு கொடுப்பார். ஸோ அதனால் இது சார்ந்து எந்த ஒரு விஷயங்கள்லாம் முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்க. ஸோ இதெல்லாம் நல்லது, ரைட்டு. அதற்கு அடுத்தது குரு வேறு என்ன பண்ணுவார் அப்படின்னா குருவினுடைய 9ஆம் பார்வை ஸ்பெஷல் திருஷ்டி. அது எங்கே விழுகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய களத்திர பாவம் 7ஆம் வீட்டில் விழுகுதுங்க. ஸோ 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறதுனால என்ன நல்லது அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிறது இது வரைக்கும் ஆகாதவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறத நடத்தி கொடுக்குங்க. குருவினுடைய முக்கியமான வேலை திருமணம். ஏன் அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, இப்போது கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னா ஜோசியர் சொல்கிற முதல் விஷயம் இப்போது குரு பலன் இருக்குது, ஸோ அதனால் இப்போது பார்க்க ஆரம்பிங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா இப்போ குரு பலன் இல்லைங்க, ஒரு வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்த வருஷம் தான் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த விதமான ஒரு சுப காரியங்கள் நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி அங்கே குரு பலன் அப்படிங்கிறது வேணும். குரு பலன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமுமே நடக்காது. இது கல்யாணம் மட்டும் இல்லைங்க, கல்யாணம், காதல், அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறது, இல்லை சொந்த வீடு வாங்குறது, ஒரு நல்லதொரு வேலையில் உட்கார்றது, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எப்போ நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் குரு பலன் அப்படிங்கிறது வரும்போது தான் அந்ததொரு குரு பலன் இப்போது சிம்மம் ராசிக்கு வந்தாச்சா அப்படின்னா கண்டிப்பாக வந்தாச்சு. ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றியை கொடுக்கறது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் இருந்து அவர் களத்திர பாவத்தையும் பார்க்குறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயம் முயற்சி எடுத்தாலும் சரிங்க, திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு முழுக்க சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணும். ஸோ இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் அப்படிங்கிறது நடத்தி கொடுக்கறதுக்கு குரு பகவான் ரெடியாக இருக்கிறாரு. ஸோ நீங்கள் கல்யாணத்துக்கு உண்டான முயற்சிகள் அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்தால் போதும். பல பேருக்கு நல்லதொரு வேலையில் இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஃபாரினில் இருக்காங்க, எல்லாமே ஓகேங்க, நல்லதொரு படிச்சிருக்காங்க, எல்லாமே ஓகே. ஆனால் கல்யாணம் அப்படிங்கிறது கைகூட மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா
பல பேருக்கு பலவிதமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அது ஒரு விஷயம். அதாவது ஒருத்தவங்க நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டாங்க, ஃபாரினில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, கனடாவில் தான் பையன் வந்து வேணும், அதே மாதிரி நான் படித்த அதே கேட்டகரியில் தான் பையனும் படிச்சிருக்கணும், அதே ஃபீல்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நம்ம கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது போடும்போது அந்த ஒரு கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் மீட் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா கண்டிஷனுக்கு உண்டான பையன் அப்படிங்கிறது இருந்தால் கூட அந்த ஒரு காலகட்டத்தில் குரு பலன் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான கண்டிஷன் போடாமல் வாழ முடியாது. இப்படி தாங்க எனக்கு பையன் வேணும் அப்படி சொல்லிட்டு சில பேர் அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி அடம் பிடிக்கிறவங்களுக்கு கூட அவங்களுடைய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணுற மாதிரி இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது குரு பகவான் நல்லபடியாக உங்கள் பையனுக்கும் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு நல்லதொரு வேலை கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு, ஏன்னா நம்ம ஆளுங்க வந்துட்டு எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. யுஎஸ்ஸு, கனடா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி எல்லா நாட்டிலையுமே நம்ம வந்துட்டு தமிழ் ஆளுங்க அப்படிங்கிறது எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த இலங்கை தமிழர்களும் எல்லா நாட்டிலையுமே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சிம்ம ராசியாக இருக்கிற பட்சத்தில், இல்லை சிம்ம லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேறு ஏதாவது ராசி சிம்ம லக்னமாக இருந்தாலும் அடுத்த ஒரு ஆண்டு காலம் இந்த மேக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்லதொரு வரன் அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ஏதாவது முயற்சி எடுத்து கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போது களத்திர பாவத்தை பார்க்குறதுனால வெறும் கல்யாணம் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நல்லதொரு பார்ட்னர் அப்படிங்கிறத கொடுப்பாரு. பார்ட்னர் அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டாக யாரையாவது அமைச்சு வைப்பார். இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு கரெக்டான ஒரு ஆளாக இருக்கிற பட்சத்தில் பார்த்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஏன்னா குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு களத்திர பாவத்தில் விழுகிறதுனால இப்போ ஆரம்பிக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் நீண்ட காலம் நடக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அடுத்த 1-2 வருஷத்துலேயே ஊற்றி மூடிடுவாங்க. ஏன் அப்படின்னா அது பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது செட் ஆகலைங்க. அவங்க ஒன்று சொல்கிறான், நான் ஒன்று சொல்கிறேன், நான் சொல்கிறத அவன் கேட்க மாட்டேங்கிறான், அவன் சொல்கிறத நான் கேட்க மாட்டேங்கிறேன், ஸோ அதனால் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாம் எந்த ஒரு காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பலன் இல்லாத ஒரு காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஏதாவது ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீடித்த நாள் அந்த இது நிலைக்காது. ஸோ அதுதான் விஷயம். இப்போ குருவினுடைய பார்வை அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது 7ஆம் வீடு. ஸோ அதை பார்க்குறதுனால இப்போது வரக்கூடிய பார்ட்னர் அப்படிங்கிறது நீண்ட நாள் உங்களுடைய நிலைத்து நிற்பார். ஸோ அதனால் ஒரு நல்லதொரு பார்ட்னர் குரு பகவானை உங்களுக்காக சூஸ் பண்ணி அனுப்புவாருங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.